லைனாத்தினி நாளைக்கான ப்ரோமோல பாத்தீங்கன்னா பாண்டியனுடைய கடத்திறப்பு விழாவுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. இது வானதி வெளியே இருந்து பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாண்டி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வேணுனே வானதி பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. ஆனா பாண்டியன் வானதியோட காலை அட்டன் பண்ணாம சைலண்ட்ல போட்டுறாங்க. இதை வானதி தூரத்துல இருந்து பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி ரொம்பவே கோவமா கடைக்கு போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டேல என்ன கூப்பிடாம நான் இல்லைன்னு கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம இவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து சேரன் சோழன் எல்லாருமே சேர்ந்து வானதியை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து வானதியும் ரொம்பவே சந்தோஷமா கடத்திறப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோழன் சேரன் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உண்மையிலேயே பல்லவனுடைய அம்மா தானா அந்த வீட்டை விட்டு போகவே இல்லை. அவங்க பணத்தை திருடி இருக்காங்க. நிலா தான் அவங்கள பிடிச்சிருக்கா. அதுல இருந்து அவங்க தப்பிச்சுதான் ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு சேரன் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இதை பல்லவன் கேட்டுட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க, என்னுடைய அம்மா இவ்வளவு பெரிய திருட்டு வேலை பார்த்திருக்காங்களா, அவங்க உண்மையிலேயே என்னுடைய அம்மா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு கதறி அழுகுறாங்க. அடுத்து சேரன் சோழன் எல்லாரும் சேர்ந்து பல்லவனை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு அடுத்து நிலா ஆஃபீஸ் போறாங்க. அப்ப ராகவ் நிலா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் கூட்டிட்டு போறாங்க. அடுத்து ராகவ் நிலா கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அடுத்து நிலா ராகவ் கிட்ட ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆயிடுச்சு ராகவ் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இதை கேட்டு ராகவ் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. நீங்க இந்த ஆஃபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் தானே சொன்னீங்களா, இப்ப எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து நிலா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்றாங்க. இப்ப நான் மனப்பூர்வமா சோழனை ஏத்துக்கிட்டேன், சோழன் என் ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. இதை கேட்டு ராகவ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிலா ராகவ் கிட்ட சாரி கேட்குறாங்க. தப்பு தான், இந்த உண்மையை அவங்க கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருக்கணும், ஆனா நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராகவ்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க.